ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு டே கையை விட்றாதரா புறா சொன்னா பரான்னு அவருக்கு எவ்வளோ கத்துனாரு. டே என்ன கத்துனாலும் நீ கீழே விழுந்துதான்டா அவனா, கர்மா இஸ் கர்மாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு டப்புன்னு விழுத்துட்டாரு. விழுந்த உடனே எப்படியோ பிரகாஷோட கதை இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நியாயமாக நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓகேங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதாவது யார் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்கே செல்வியை தேடி போயிருக்காங்க, ஏற்கனவே ஓடி போனாலே அது மாதிரியான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம மீனல் தான். நீ திருந்தவே மாட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேதாளம் முருங்க மரத்திலே உட்காந்துருக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வேலை செல்வி வந்துட்டாங்க. இது மாதிரி கோன் ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி கொடுக்க போனோம்னு போய் சொல்கிறாங்க. குல்ஃபி சாப்பிட போன மாதிரி தெரியலையே மூஞ்ச பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப யோசிக்காதீங்க மீனா, உங்கள் அளவுக்கு யோசிங்க, அதை விட்டுட்டு பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டியது. ஊசி பட்டாசு சொல்லி கொடுத்து அனுப்புறது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இருங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே நம்ம சக்தி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, சக்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஒரே வீட்டில் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக மாமியார்ட்ட பேச ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாடியை உடச்சிட்டாங்க. அடப்பாவிகளா, ஒரு அழகான ஜாடியை உடச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஊசி பட்டாசுக்கு அது வேற கோவம் மூக்கு கேறிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியோட அப்பா விறுவிறுன்னு கிளம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நான் தான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் யாருன்னு பார்க்குறீங்களா, அதாவது சிக்கல் சிவபதி கூட இருந்தவர். அவர் வந்துட்டு வேக வேகமாக இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக வேகமாக வந்து சிக்கல் சிவபதியை தனியாக கூப்பிட்றாரு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அச்சோச்சோ, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரிலங்க. பெரிய ரகலை நடக்க போகுதுன்றது மட்டும் உறுதியாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.